ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவ புஜங்க ஸ்தோத்திரம். கலத் தான கண்டம் மிலத் பிருங்க ஷண்டம் சலத் சாரு ஷுண்டம் ஜகத் திராண ஷௌண்டம் கனத் தந்த காண்டம் விபத் பங்க சண்டம் சிவ பிரேம பிண்டம் பஜே வக்ர துண்டம். கலத் தான கண்டம் மிலத் பிருங்க சண்டம், அதாவது வழிந்தோடுற அந்த மத நீர்ல மொய்க்கிற வண்டுகளையும், சலத் சாரு சுண்டம் அசைகின்ற அழகான தும்பிக்கையையும், ஜகத் திராண சௌண்டம் இந்த ஜகத்தையே காப்பாற்றுகின்ற ஒரு திறமை மிக்கவரையும், கனத் தந்த காண்டம் நன்கு ஒளி வீசுகின்ற தந்தங்களை உடையவரும், விபத் பங்க சண்டம் துன்பங்களை பொடி பொடியா தகர்ப்பதுல வல்லவருமான சிவ பிரேம பிண்டம் சிவ பார்வதியோட அன்பு வடிவமாவும் இருக்கிற வக்ரதுண்டம் பஜே வளைந்த தும்பிக்கை உடைய விநாயக பெருமானை நான் வணங்குகின்றேன். அநாதி அந்தம் ஆத்யம் பரம் தத்துவம் அர்த்தம் சித் ஆகாரம் ஏகம் துரியம் து அமேயம் ஹரி பிரம்ம மிருக்யம் பர பிரம்ம ரூபம் மனோ வாக் அதீதம் மகசைவம் ஈடே. ஆதியும் அந்தமும் இல்லாதவரும், அநாத்யந்தம், ஆத்யம் எல்லாவற்றிற்கும் முதற் பொருள் ஆனவரும், பரம் பரமமானவரும், தத்துவம் அர்த்தம் தத்துவார்த்தம் ஆனவரும், சித் ஆகாரம் அறிவு வடிவாக விளங்குபவரும், ஏகம் ஒப்பற்றவரும் அதாவது தனி பொருள் ஆனவரும், துரியம் துரிய நிலை ஆனவரும், அமேயம் அளவிடற்கு அறியவரும், ஹரி பிரம்ம மிருக்யம் திருமாலாலையும் பிரம்மாவாலையும் தேடப்படுபவரும், பரபிரம்ம ரூபம் பரபிரம்ம வடிவம் ஆனவரும், மனோவாக் அதீதம் மனதிற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டவருமான மகசைவம் ஈடே பேரொளியான அந்த சிவபெருமானை நான் போற்றி வணங்குகின்றேன். ஸ்வசக்தி ஆதிசக்தி அந்த சிம்ஹாசனஸ்தம் மனோஹாரி சர்வ அங்க ரத்ன ஊரு பூஷம் ஜட்டா அஹி இந்து கங்கா அஸ்தி ஷம்யாக்க மௌலிம் பராசக்தி மித்ரம் நுமஃப் பஞ்ச வக்திரம். தன்னோட சொந்த சக்தியான ஆதிசக்திக்கு உள்ளேயே அதாவது மத்தியத்திலேயே அமைஞ்சிருக்கிற ஞான சிம்ஹாசனத்துல வீற்றிருப்பவரும், ஸ்வசக்தி ஆதிசக்தி அந்த சிம்ஹாசனஸ்தம் மனோஹாரி மனச கவர்ற வகையில சர்வ அங்க ரத்ன ஊரு பூஷம் எல்லா அங்கங்கள்லையும் ரத்ன ஆபரணங்களை அணிந்து உள்ளவரும், ஜட்டா ஜடைமுடி, அஹி பாம்பு, இந்து பிறை நிலா, கங்கா கங்கை, அஸ்தி மண்டையோடு, ஷம்யாக்கங்கிறது சரக்கொன்றை, இவை அனைத்தையும் தலையில் சூடி இருப்பவரும் மௌலிம், பராசக்தி மித்ரம் பராசக்தியோட அன்பிற்கு உரியவருமான, பஞ்சவக்திரம் நுமக 5 முகங்களை உடைய சிவபெருமானை போற்றி வணங்குகின்றோம். சிவ ஈசான தத்புருஷ அகோர வாம ஆதிபிஹி பஞ்சபிஹி ஹிருத்முகைஹி ஷட்பிஹி அங்கைஹி அனௌபம்ய ஷட்த்ரிம்ஷதம் தத்வ வித்யாம் அதீதம் பரம் துவாம் கதம் வேத்தி கஹ வா. சிவ ஈசான தத்புருஷ அகோர வாம ஆகிய 5 திருமுகங்களையும், ஓமையே இல்லாதவரே அதாவது அனௌபம்ய மேலும் 36 தத்துவங்கள், ஷட்த்ரிம்ஷதம் ஆத்ம வித்யைகளை கடந்து அதற்கும் மேலாக நிற்கின்ற பரம்பொருளான உண்மை யார்தான் முழுமையா அறிஞ்சுக்க முடியும், அதாவது யாராலையும் முழுமையா அறிஞ்சுக்க முடியாது அப்படின்னு இதுல சொல்ற. துவாம் கதம் வேத்தி எப்படி அறிஞ்சுக்க முடியும், கஹவா யாராலதான் அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சிவபெருமானோட பெருமையை இதுல சொல்ற. பிரவால பிரவாக பிரபா சோணம் அர்த்தம் மருத்வன் மணி ஸ்ரீ மகஷ்யாமம் அர்த்தம் குண சியூத்தம் ஏதத் வபுகு சைவம் அந்தஹ ஸ்மராமி ஸ்மர ஆபத்தி சம்பத்தி ஹேத்தும். பிரவாலங்கிறது பவளம், பவளம் உருகி ஓடுற மாதிரி. சோ பிரவால பிரவாக பிரபாசோணம் ஒளி வீசுகின்ற சிவப்பு நிறம் உடைய ஒரு பாதிபாகம் அர்த்தம் உடையவரும், மருத்வன் மணிஸ்ரீ மருத்வன்னா இந்திரன், சோ இந்திரமணி போன்ற ஒரு கரும் பச்சை ஸ்ரீ மகஷ்யாமம் கரும் பச்சை ஒளிய கொண்ட மறுபாதியையும் உடைய
மேலும் குணசியூத்தம் நல்ல கல்யாண குணங்களால பிணைக்கப்பட்டு உள்ள மகா சிவபெருமானோட இந்த அர்த்தநாரீஸ்வர திருமேனிய ஏதத் வபுஹு சைவம் அந்தக மனசுக்குள்ள வச்சுண்டு எப்பொழுதும் தியானம் பண்றேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த தியானம் ஸ்மர ஆபத்தி சம்பத்தி ஹேத்தும், காமத்தினால வர துன்பங்களை எல்லாம் ஒழிச்சு ஞானம்ங்கிற செல்வத்தை அருள்ற முக்தி அப்படிங்கிற பேற்றினை அருளக்கூடிய ஒரு ஹேத்து மூலப்பொருள் அப்படின்னு என்னோட மனசுல நான் தியானிக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். ஸ்வசேவா சமாயாத தேவ அசுர இந்திராஹ ஆனமன்ன மௌலி மந்தார மாலா அபிஷக்தம் நமஸ்யாமி சம்போ பத அம்போருகம் தே பவ அம்போதி போத்தம் பவானி விபாவ்யம். ஸ்வசேவா தனக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கிற தேவேந்திரன் மற்றும் அசுரர்களோட இந்திரர்கள், அவர்களோட தலைகள்ல இருக்கிற மந்தார மலர் மாலைகளோட மகரந்தங்களால அபிஷேகம் செய்யப்பட்டதும் ஆனமன்னா வணங்குகின்ற மௌலி மந்தார மாலா அபிஷக்தம். அது மட்டும் இல்ல, பவ அம்போதி இருக்கு இல்லையா, பவ அப்படிங்கிற சம்சார கடல், அத கடக்க செய்கின்ற ஒரு போத்தம், ஒரு ஓடமாக ஒரு தோணியாக விளங்குவதும், அம்பாள் பவானியால எப்பொழுதும் தியானிக்கப்படுற ஹே சம்போ உன்னோட தாமரை போன்ற திருவடிகளை நான் போற்றி வணங்குகின்றேன். நமஸ்யாமி சம்போ பத அம்போருகம் தே. ஜகநாத மன்னாத கௌரி சநாத பிரபன்ன அனுகம்பின் விபன்ன ஆர்த்தி ஹாரின் மஹஸ்தோம மூர்த்தே சமஸ்த ஏக பந்தோ நமஹதே நமஹதே புனஹ தே நமஹ அஸ்து. இந்த உலகத்திற்கே நாதனே, அகில உலகத்திற்கும் நாதனே, என்னோட நாதனே, மன்னாதனா என்னுடைய நாதனே, கௌரி சநாத அன்னை கௌரியை எப்பொழுதும் தன்னோட இடபாகத்துல உடையவரே, பிரபன்ன அனுகம்பின் சரண் அடைந்தவர்களிடத்துல அளவற்ற கருணை காட்டுபவரே, விபன்ன ஆர்த்திஹாரின் ஆபத்துல இருப்பவர்களோட துன்பங்கள் அனைத்தையும் துடைப்பவரே, மஹஸ்தோம மூர்த்தே பேரொளி பிழம்பான ஒரு வடிவம் கொண்டவரே, சமஸ்த ஏக பந்தோ உலகத்துல இருக்கிற உயிர்கள் அத்தனைக்கும் ஒரே ஒப்பற்ற பந்துவாக விளங்குபவரே, உமக்கு என் நமஸ்காரம், உமக்கு என் நமஸ்காரம், மீண்டும் மீண்டும் உமக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. விரூப அக்ஷ விஸ்வ ஈஷ விஸ்வ ஆதிதேவ த்ரயீ மூல சம்போ சிவ த்ரயம்பக த்வம் பிரசீத ஸ்மர த்ராஹி பஷ்ய அவமுக்தியை க்ஷமாம் பிராப்னுஹி த்ரயக்ஷ மாம் ரக்ஷ முதாத். விரூப அக்ஷ நெற்றிக்கண் உடையவரே, முக்கண்ணனே, இந்த அகில உலகத்துக்கும் ஈசனே, இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதி தேவனாக விளங்குபவரே, 3 வேதங்களோட மூல வடிவானவரே, மங்கள ரூபமானவரே, சிவபெருமானே, முக்கண்ணனே, இறைவனே, நீ வந்து என்னிடத்துல பிரசன்னமாகி, அதாவது அருள் பார்வை புரிந்து என்ன மனசுல வச்சுக்கோங்கிறார். ஸ்மர அப்படின்னா என்ன நினைச்சுண்டு, திராஹி இந்த பிறவி துன்பத்திலிருந்து காப்பாத்து, அவமுக்தியை முக்திக்காக என் மேல உன்னோட கருணை பார்வையை செலுத்துவாயாக, ஆசையா செலுத்துங்கிறார், ஒரு பேரானந்தத்தோட செலுத்துங்கிறார். என்னோட பிழைகளை எல்லாம் பொறுத்து அருள் செய்து பேரானந்தத்தோட என்னை எப்போதும் காத்து அருள் செய்வாயாக அப்படிங்கிறார். அதாவது மோதாத் மாம் ரக்ஷ, சந்தோஷத்தோட, கடமையேன் செய்யாத, ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட செய்யி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வேண்டிக்கிறார். மகாதேவ தேவ ஈஷ தேவ ஆதிதேவ ஸ்மர அரே புர அரே யம அரே ஹர இதி ப்ருவாணஹ ஸ்மரிஷ்யாமி பக்தியா பவந்தம் ததஹ மே தயாஷீல தேவ பிரசீத. ஹே மகாதேவனே, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனே, தேவர்களுக்கெல்லாம் ஆதிதேவனே, மன்மதனை அழித்தவரே, முப்புறங்களை எரித்தவரே, யமனை வென்றவரே, ஹர அதாவது என் துன்பங்களை எல்லாம் ஹர அழிப்பவரே அப்படின்னு உன்னோட திரு நாமங்கள் அனைத்தையும் வாயோயாம கூறி பக்தியோட எப்பொழுதும் என்னோட மனசுல தியானிப்பேன். அதாவது பக்தியா பவந்தம் ஸ்மரிஷ்யாமி, உன்னை நான் தியானிப்பேன். அதனால ததஹ ஹே தயாசீலனே தேவ தேவனே பிரசீத என் மேல கருணை கொண்டு
அருள் புரிவாயாகன்னு இந்த ஸ்லோகத்துல வேண்டிக்கிறேன். त्वद् अन्यः शरण्यः प्रपन्नस्य न इति प्रसीद स्मरन् एव हन्याः तु दैन्यं न चेत् ते भवेत् भक्तवात्सल्य हानिः ततः मे दयालो சதா சந்நிதேஹி. அதாவது நீ என்ன காப்பாத்தலன்னா உனக்கு தான் நஷ்டம், உன்னதான் பக்தவாத்சல்யன் பேர் வச்சுட்டு இருக்காரே தவிர பக்தனை காப்பாத்தலன்னு சொல்லிடுவா, அதனால நீ என்ன காப்பாத்திடுவோன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்ற. சரண் அடைஞ்ச எனக்கு உன்னை தவிர வேற புகலிடமே இல்ல. அந்யக சரண்யக ந அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு என் மேல நீ அன்பு செய்து என்னோட வறுமையையும் மனசுல இருக்கிற துயரத்தையும் முற்றிலும் அழிச்சுடு அப்படிங்கிறார். ஹன்யாஹாத்து தைன்யம், தைன்யனான என்ன மீட்டு எடுத்துடு, இல்லேன்னு சொன்னா நான் சேத்து அப்படிங்கிறார். இஃப் நாட் என்ன ஆகும், உனக்கு பக்தவத்சலன் அதாவது பக்தர்களிடத்துல பேரன்பு உடையவன் அப்படிங்கிற புகழ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டுடும். அதனால ஹே தயாலோ, எப்பொழுதுமே என்கிட்டயே இருந்து அதாவது என்னோட இதயத்துல எழுந்தருளி என்ன காப்பாற்றுவாயாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வேண்டிக்கிறார். ஓம் நம சிவாய.